டேய் டேய் என்னடா அது? ஐயோ எங்க லேப்டாப் போட்டு வெளியிலே வந்துருச்சுண்ணா. என்ன தெரியல என்ன? கேமே கிராஷ் ஆயிருச்சு. என்னடா அது? யோபா வணக்கம் வியூவர்ஸ், நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது கேமிங் பாஸ். நான் உங்கள் விக்கி. ஸோ நம்ம இன்றைக்கி என்ன விளையாட போகிறோம் பார்த்தீங்கன்னா, சானிக் த ஹெட்ஜ்ஹாக் அப்படிங்கிற ஒரு கேம் தான் வந்து பார்த்திங்கன்னா ப்ளே பண்ண போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே பழைய ஒரு கேம் தான். இந்த பழைய கேம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கு நிறைய பேருக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லைனா நீங்கள் நிறைய இதில் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க. என்னடா பழைய கேமுன்னு சொல்லிட்டு உள்ளார ஃபுல்லாக கருப்பாகவே இருக்குதுன்னு பார்க்காதீங்க. எனக்கு கேமுக்குள்ளார போகிறதுக்கு முன்னாடியே இது அப்படி தான் இருக்குது. எனக்கு இது இப்படி இருந்த மாதிரி எனக்கு கூட ஞாபகம் இல்லை. இப்போ இன்னும் உள்ளார வந்துருச்சா? எஸ், லோட் ஆகிட்டு இருக்குதுன்னு நினைக்கிறேன். அப்பா இது கேட்டு எவ்வளோ நாள் ஆச்சுங்க. எஸ், நம்ம கேமுக்குள்ளார வந்தாச்சு. என்னடா அது? ரைட் நவ் பிஃபோர் இட்ஸ் டூ லேட். திஸ் இஸ் நாட் நார்மல் ஹேக். நார்மல் ஹேக் இல்லையா? என்னடா சொல்கிறீங்க? டெலிட் இட் இமீடியட்லி. என்னடா ஏற்றின உடனே டெலிட் பண்ண சொல்கிறீங்க? யூ டைமிங்ஸ் ரன்னிங் அவுட். ஏங்க இது பழைய கேமு, அதனால என்னது? என்னடா அது? ரன். அதான் நான் பார்த்தேன். இந்த கேம் பழைய கேமுங்க, அதாங்க. ஓகே எஸ், நம்ம கேரக்டரு டெய்ல்ஸா? ஓகே நம்ம டெய்ல்ஸ். அட பாவிகளா, டெய்ல்ஸுக்கு பேர் என்ன வச்சுருக்காங்க பாருங்க, மைல்ஸ்னு வச்சுருக்கிறாங்க. ஐயோ பை. சரி விடுங்க, எல்லாம் தோக்கிறது ஒன்று தான். ரொம்ப நாள் ஆச்சு, டச்சு விட்டுருச்சு. ஏன்டா பச்சை போய் பேசுற? ஓகே இந்த வாட்டி பாருங்க, கரெக்டாக வருங்க. கண்ட்ரோல்ஸ் எல்லாம் நான் பார்த்துட்டு வந்துட்டேன். ஓகே எஸ், ஒரு ஜம்பை போட்டு ஓகே அட்டி. இந்த கேம் உண்மையாலுமே ஒரு கொஞ்சம் எப்படி சொல்கிறது, கொஞ்சம் ஜாலியாகவே இருக்குது. டைம் கிடச்சிதான் நீங்களுமே ஏற்றி பார்க்கலாம். ஐயோ சொல்லி வாயமுள்ள அதுக்குள்ளேயே வருது. பரவாயில்ல விடுங்க. இந்த ரெக்கையை வச்சு பறக்கலாமா? அதில் புதுசாக இருக்குது. எனக்கு ரெக்கையை வச்சு பறக்கிற மாதிரி எனக்கு ஒன்றும் ஞாபகம் இல்லை, ஆனால் இருக்குதுன்னு நினைக்கிறேன். எனக்கு நான் தான் மறந்துட்டேன். ஸோ நீங்கள் இந்த கேமை நீங்கள் எத்தனை பேர் பார்த்துருக்கிறீங்க, ஐ திங்க் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் வந்து இந்த கேமை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் ப்ரோ, பார்த்துருக்கிறேன் அப்படின்ட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ஓகே இந்த வழி மேலே தான் போடுமா? ஓகே ஸ்விம் பண்ணிட்டு அப்படியே மேலே போயிட வேண்டியதான். எஸ் எஸ். என்னடா அது? இது நான் ஏற்றும் போதே நான் ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு நான் ஃபுல்லாகவே இந்த மாதிரி தான் ஹேங் ஆகிட்டு இருக்குது. ஓகே இந்த பார்த்தீங்களா, இதே மாதிரி தான் எனக்கும் அப்போலே ஹேங் ஆகிட்டு இருந்துச்சு. அப்பப்போ வெளியே வந்துடுது எனக்கு. பழைய கேம் இது சானிக் தானே? தலை எங்கே தலை போகிற? விட்டுட்டு போகிற? உன் வேகத்துக்குலாம் நான் ஈடு கொடுக்க முடியாது. தலை நெல்லு தலை வர. எஸ் அப்படியே சானிக் அப்படியே பின்னாடி தோக்கிட்டே அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியதான். எங்கே போய் தொலைஞ்சான்னு தெரியலையே. மேலே தான் போகணும்னு நினைக்கிறேன். ஓகே அப்படியே ஹெலிகாப்டரை போட்டு மேலே போக வேண்டியதான். என்ன போய்கிட்டே இருக்குது? எண்டு கொடுங்கடா. எண்டு கொடுங்கடா, தம்பிக்கு மூச்சு வாங்குறா. என்ன இது? மேலே தான் போகணுன்னு போட்டிருக்குதா? நான் ஒரு லிமிட்டுக்கு மேலே போக முடியாதுன்னு போட்டிருக்கு. இல்லை இந்த கேம்காரங்க தான் அவங்க கொடுத்துருப்பாங்க. கொஞ்சம் கோளாறான கேஸுங்க தான். என்னடா போகிறதுக்குள்ளே இதுக்கு மூச்சு வாங்கிடுது, என்னாச்சுன்னு தெரில இதுக்கு. எஸ் எஸ் பாட்டேன் ஒரு தூண் பாட்டேன். இது மேலே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ரெஸ்ட் எடுத்து அப்படியே போட்டுதான். அப்படியே இங்கே ஒரு ஜம்பை போட்டு இங்கே ரெஸ்ட்டு. அப்புறம் இங்கேருந்து அப்படியே கீழே பண்ணிதான். ஐயோ சொல்லி வாய மூடல, அதுக்குள்ளேயும் பாருங்க ஆப்பு வைக்கிறாங்க. ஓகே எஸ் ஜம்பை போட்டு ஓகே எஸ் நம்ம கேமை கம்ப்ளீட் பண்ண போகிறோம். என்னடா அது? ஸ்டாப்புன்னு எதுவும் எனக்கு புரியல. இந்த கேம் என்ன? சரி மீட் மீ அட் தி பிகினிங்கில் பார்க்க. சோனிக் வாய போத்தீங்களா? அங்கே நிற்கிற சோனிக் தானே? எவ்வளோ என்னடா அது? இது நக்கிள்ஸ் தானே? இங்க என்னடா பண்ற? மேக் மீ சிக். எனக்கு நீ ஜுரமே வர வச்சிட்ட அப்படிங்குது. வாய் ஏன்? என்னென்ன நடக்குது இங்கே? வாட் மேக்ஸ் யூ என்ஜாய் ஆஃப் ஆல் திஸ் ஸோ பேட்? இதெல்லாம் எனக்கு ஒன்றும் தெரியாது, நீங்கள் ஒன்றும் தப்பாக நினச்சிக்காதீங்க. யூ டிட் நத்திங் டு யூ. எனக்கு புரியலைங்க என்ன நடக்குது. நான் கேம் ஏற்றின கரெக்ட்
நக்குல்ஸோட கண்ணு பாருங்க, ரத்தம் ஒழுகுது. ஏய் என்னாச்சுடா அந்த கேமுக்கு? கரெக்டாக தானே இந்த கேம் ஏற்றணும். என்ன இவரும் கருகருன்னு ஆயிடுச்சு. ஹீ இஸ் கம்மிங் நவ்வா. எவன்டா அவன்? யாரா வரா? ஹோப்பா? நோ ஹோப். இந்த கேம் கிராஷ் ஆயிருச்சு மேன். இந்த கேம் கிராஷ் ஆயிருச்சு. என்னடா வெளியிலே அனுப்பிச்சுடுச்சு? இல்லை எனக்கு மறுபடியும் உள்ளே வந்துச்சு. லெட்ஸ் ட்ரை சம்திங் டிஃப்ரெண்ட். வித்தியாசமாக பண்ணலாங்குது. என்னடா பண்ண போகிறீங்க? எக்மேன் அந்த மொட்டை என்னடா அது? டெய்ல்ஸுக்கு கண்ணை காணோம். நான் எதுவும் கண்ட்ரோல் பண்ண மேன், அதுவா ஓடிக்கிட்டு இருக்கு. இவங்க இந்த பேக் ஸ்கிரீன்ல ஏதோ கண்ணு மாதிரி நம்மளை பார்த்தா என்னடா அது? என்னது துரத்துது? துரத்துது. ஓடுறா. டே என்னடா நடக்குது? டெய்ல்ஸ் தான். ஐயோ ஏதோ ஒரு தப்பு தவறி வேற ஏதோ ஒரு கேம் ஏற்றிட்டு இந்த கண்ணு நம்மளே பார்க்குதுங்க. அட கடவுளே. எங்க நான் சின்ன வயசுல விளையாடும் போதெல்லாம் இந்த கேம் கரெக்டாக தாங்க இருந்துச்சு. அப்படியா? இப்போதான் இந்த கேமுக்கு ஏதோ ஆயிடுச்சு. எனக்கு தெரிஞ்சு நான் தான் வேற ஏதாவது கேம் ஏற்றுனா. மொத்தமாகவே அப்படிதான் இருக்குது. என்னாச்சு இந்த கேமுக்கு? எனக்கு தெரிஞ்சு ஏதோ பக்காக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே இப்போ கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். எஸ் இப்போ கரெக்டாக இருக்குது. அது ஒரு சில பக்காக இருக்குங்களே. 2-3 டைம்லாம் நான் பார்த்துருக்குறேன். வீடியோலாம் நானும் பார்த்துருக்குறேன். 2-3 கேம்ஸ்லாம் அதிலே பக்காக இருக்கும். ஓகே இங்கே நான் போயிட்டு இந்த இடத்த மட்டும் அப்படியே மாற்றாமே வச்சுருக்குறாங்க. ஓகே பரவாயில்ல. ஓகே அப்படியே ஸ்ட்ரைட்டாக அப்படியே போயிட்டே இருக்கலாம் என்ன மெஷின் வருதுன்ட்டு. எனக்கு தெரிஞ்சு இங்கே எக்மேன்ஸ் யாரோ ஒருத்தங்க வருவாங்கன்னு நினைக்கிறேன். இங்கே நான் யாரோ அங்கே வந்து அதுக்கப்புறம் வந்து அவனை கொன்னுட்டு அதுக்கப்புறம் அப்படியே போகிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா பாருங்களேன், என்னடா அது ஏற்ற நேரத்தில் இறக்குனீங்க. ஓகே இது ஜம்ப் பண்ணி போடணுமா? சீரியஸாக அங்கே என்ன ஆச்சுன்னு தெரில. இந்த கேமுக்கு அப்பப்போ வெளில வந்துடுது. இந்த கேம் கெப்பாசிட்டி தாங்கலையாது. இது பழைய கேமாக இருந்தாலுமே கெப்பாசிட்டி கம்மி தானே இதுக்கு. ஓகே ஸ்ட்ரைட்டாக போ. அப்படியே லெஃப்ட் எடுத்து அப்படியே கட்டு பண்ணி போயிட்டே இரு. அவ்வளோதான், நிற்கக்கூடாது. உருண்டுக்கிட்டு போயிட்டே இருக்கணும். எல்லா பக்கமும் ஸ்ப்ரிங்கு தாண்டா இருக்குது. ஓடு 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 ஒரு ஜம்பை போடு. அப்போ அந்த சவுண்டு நல்லா இருக்குதுங்க. டொயிங் டொயின்னு. என்னடா அது? டேய் எப்படா தண்ணியில் இருக்கேன்? அதே கண்ணு. ஐயோ இது என்ன கேமு கரும நான் ஏற்றி தொலைஞ்சு. ஐயோ கொள்றாங்களே. நம்ம வந்த இடத்துக்கே வரணும் நினைக்கிறேன். வந்த இடத்துக்கே வந்துட்டு இருக்கிறோங்க. என்னடா தூக்கி தூக்கி மறுபடியும் பின்னாடியே போடுது. எனக்கு தெரிஞ்சு நம்ம வந்த இடத்துக்கே வந்துட்டு இருக்கோம் நினைக்கிறேன். ஆய் டே சாமி டே போட்டு படுத்தாதீங்கடா, என்னைய குதிக்க விடுங்கடா. போடா. பறந்தோன்னு ஈக்கிட்ட அடி வாங்க வேண்டியதாக இருக்குது. என்னங்க இந்த கேமுக்கு என்ன ஆச்சுன்னு எனக்கே தெரியல. ஓகே இங்கே ஜம்பை போட்டு அப்படியே என்னடா அது? அதை சுற்றி ஏதோ ஒன்று ஓடுது. என்னாச்சு இந்த கேமுக்கு? சத்தியமாக பயமா இருக்குடா. போச்சு வெளியிலே வந்துருச்சு.
ஐ எம் கிரியேட்டிங் சச் அ பியூட்டிஃபுல் ஃபேமிலி ரைட். ஃபேமிலியை கிரியேட் பண்ணுதா? என்னடா அது? பட் ஸ்டில் தே நாட் கம்பேர் டு யூ. ஆனால் உன்னோட சிறந்தவன் கிடையாதுங்குது. என்னடா ஏய் ஏய் என்னடா அது? லேப்டாப் போட்டு வெளியில் வந்து என்னமோ ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்குது. என்னடா நடக்குதுங்க? என் கேம் கிராஷ் ஆயிடுச்சு மேன். என்னடா? ஓ சத்தியமா ஐயா எங்க மறுபடியும் கேம் கிராஷ். ஓ ஒத்த கொண்டு மாயாண்டி போச்சுரா. என் லேப்டாப் செத்துச்சுரா. சும்மாவே அப்படிதான் இருக்கும். இதில் வர இன்னும் கேமுக்கு வந்துருச்சு. டேய் என்னடா நடக்குதுங்க? என்ன மறுபடியும் ஏத்தனை இருக்குல்ல இறக்கிட்டாங்க. பேக்ரவுண்டு கருப்பாயிருச்சு. தெரிஞ்சது பேய் கேம் மாதிரி நினைக்கிறாங்க. ஐயோ எக்கு தப்பா வந்து சிக்கிட்டேனே. பாவிகளா, எனக்கு ரொம்ப பிடிச்ச கேம்டா அது. அதை போய் இப்படி மாற்றி வச்சிருக்கிறீங்க. சரி ஓகே ஓகே, எதுவும் பயப்படாமல் விளாடு. எல்லாம் நல்லதுக்கே. ஓகே அப்படியே போயிட்டு. என்னடா அது? ஏன் தலை நின்றுட்ட? அதிர்ச்சியில் நின்றுட்டான் போல. ஹலோ சானிக், என்னடா விழுந்துட்டான்? ஐயோ என்னாச்சு அந்த கேமுக்கு? ஐயோ சத்தியமா சொல்றேங்க, இந்த கேம் மரணமா இருக்குதுங்க. ஐ மீன் மரணமா இருக்குங்கன்னா ரொம்ப எனக்கு புரியலை. இது எதுக்கு இந்த கேம்? எதுக்கு? என்னடா போயிடுச்சு? கிறிஸ்டல் லேக் ஜோன் 2. எனக்கு ஒன்றும் விளங்கலைங்க. என்னடா நின்ட்டான்? ஓ ஸ்டோரி மோடுன்னு நினைக்கிறேன். ஆமாம் இது ஸ்டோரி மோடு மாதிரி தான். எஸ் நம்ம கேம் ஃபினிஷ் பண்ண போகிறோம். அப்பா ஒரு வழியாக இந்த கேம்ல இருந்து தப்பிச்சு. தான் சொட்டா, நீ அப்புறம் இங்கே வந்து ஏங்க அப்பா விட்றா உன் கதை. அந்த முட்டை தலையை பிச்சு எரிஞ்சிட்டான். என்னடா மனைவி வெளில வந்துருச்சு. ஃபுல் ஸ்க்ரீன். அப்போ டெய்ல்ஸ் தானே அது? அதை பாருங்க, அதை கண்ணை குத்தி கிழிச்சு நோண்டி எடுத்து இன்னுமா பண்ணியிருக்கிறாங்க. இப்போ கரெக்டாக இருக்கு. டெய்ல்ஸ் ஏன் ஓட மாட்டான்? என்னடா நடக்குது இங்க? நான் கரெக்டாக தான் அந்த கேமை பார்த்து தான் ஏற்றுனேன். சோனிக் த ஹெட்ஜ்ஹாக் அப்படின்னு தான் கொட்ட இடத்துல போட்டுருந்துச்சு. அதை பார்த்தா ஏற்றுனேன். என்ன எப்படி? அங்கே எதுவும் நிற்குதுங்க. மறுபடியும் போயிடுச்சுங்க. நிற்கிறது சேஃப்னு எனக்கு படலை. அட ஓடுறா. என்னங்க பட்டன் ஒர்க் ஆக மாட்டேங்குது. இங்கே பாருங்க, பேக்ரவுண்டில் ஏதோ கண்ணு மாதிரி ஏதோ ஒன்று இருக்குது. உங்களுக்கு தெரியுதா? ஓடுறா சாமி. என்னடா அது? ஓட சொன்னால் நடக்கிறான். டேய் எவ்வளோ வேகமாக ஓட முடியுமோ அவ்வளோ வேகமாக ஓடிடுறாராசா. நீ நல்லா இருப்படா. உன்னை கையை எடுத்து கும்பிட்டுக்கிறான். டேய் போடா சாமி. எங்கே பாரு, கீழே ரத்த கலவையாக இருக்குது. சரி நீ ஏன்டா நின்ட்டு ஓடுறா? போ கர்ச்சினா. அது என்ன சானிக்கா? அது இல்லை, அது ஷேடோன்னு நினைக்கிறேன். அது ஷேடோ தான் அது. ஆமாம். என்னடா நடக்குதுங்க?
ஐயோ ஏங்க இங்கே பாருங்க. ஐயோ கம்மிங் சூனா எப்பேற்பட்ட கேமு எப்படி ஆக்கி வச்சிருக்காங்க. சரி நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க இந்த கேமு. தேங்க்யூ ஃபார் பிளேயிங்க. வா ஓய் என்னடா அடுத்து ஒன்று கிளம்புதா தம்பிடே, இதுக்கு மேலே பாடி தாங்காதுரா. ஓகே கைஸ், நான் வந்து வீடியோ ஃபைனல் வந்துருச்சுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க. கூடவே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள், பார்த்து அவங்களும் என்ஜாய் பண்ணட்டும். அடுத்த ஒரு முக்கியமான வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் விக்கி.